إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. உது செய்கின்ற முறை பற்றி கூறுகின்ற போது உது செய்கின்றேன் என்ற எண்ணம் நீயத் கடமை கிடையாது என நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் ஒவ்வொரு நல்லமலுக்கும் உது செய்வதுட்பட அதனை செய்கின்றேன் என்ற எண்ணம் கட்டாயமானது என நான் புரிந்து வைத்திருக்கின்றேன். சஹீஹ் புகாரியில் உள்ள ஹதீஸ் கூட ஒவ்வொரு நற்செயலுக்கும் எண்ணம் கட்டாயமானது என கூறுகின்றது. இந்த நிலையிலே உது செய்வதுட்பட நல்ல அமல்களுக்கு அதனை செய்கின்றேன் என்ற எண்ணம் கடமை இல்லை என நீங்கள் கூறுவது எப்படி சரியானதாகும்? அது பற்றி விளக்கம் தாருங்கள் என அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. இஸ்லாம் என்பது வஹி மூலம் அல்லாஹ் தந்த அல் குர்ஆனும் அதன் விளக்க உரையான சுன்னாவும் ஆகும். சஹீஹ் புகாரியில் உள்ள முதலாவது ஹதீஸ் உட்பட எந்த ஒரு நல்லமலை செய்கின்ற போதும், உதாரணமாக உது செய்கின்ற போது நான் உது செய்கின்றேன் என்று எண்ணம் வைப்பது கட்டாயம் என நீங்கள் குறிப்பிட்ட ஹதீஸ் உட்பட எந்த ஒரு சஹீஹான ஹதீஸிலும் எந்த ஒரு குர்ஆன் வசனத்திலும் நல்லமலை செய்வதற்கு அதனை செய்கின்றேன் என்ற எண்ணம் கட்டாயமென எங்குமே அறவே கிடையாது. சஹீஹ் புகாரியில் உள்ள முதலாவது ஹதீஸ் அந்த விடயத்தை கூறவும் இல்லை. சரி, ஒட்டுமொத்தத்தில் இவ்வாறு உது உட்பட நல்ல அமல்களுக்கு அதனை செய்கின்றேன் என்ற நீயத் கட்டாயமானது என்பது குர்ஆன் சுன்னாவாகிய வஹியிலும் இல்லை. குறைந்தபட்சம் சமூகத்திலே மிக பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற 4 மதுஹபுகளும் ஆம் கட்டாயம் இது இருக்கத்தான் வேண்டும் என கூறுகின்றதா என்றால் அப்படியும் கிடையாது. 4 மதுஹபுகளில் உள்ள ஒரு அறிஞர் 4 மதுஹபுகளை தழுவி பொதுவான இஸ்லாமிய சட்டம் என விவரிக்கின்றார். நீங்கள் குறிப்பிட்ட அதே ஹதீஸை இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்களெல்லாம் எண்ணங்களை கொண்டவை என்ற ஹதீஸை பதிவு செய்துவிட்டு உதுவிற்கு உது செய்கின்றேன் என்ற எண்ணம் கட்டாயமானது என்பதை ஏனைய 3 மதுஹபுகள் கூறுகின்ற நிலையிலே இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் இதனை ஏற்றுக்கொள்வதில்லை, இது அவசியமில்லை என்று எழுதியிருப்பதை பதிவு செய்கின்றார். மற்ற 3 மதுஹபில் உள்ள இமாம்களும் உதுவிற்கு அதனை செய்கின்றேன் என்ற எண்ணம் கடமையானது என கூறிய நிலையிலே நாவினாலும் அதனை சொல்வது சிறப்பானது என்று 2 இமாம்கள் கூறியிருக்கின்ற நிலையிலே இமாம் மாலிக் அவர்கள் இவ்வாறு எண்ணம் கடமை என்பதை கூறியிருந்தாலும் நாவினால் அதனை கூறுவது வெறுக்கத்தக்கது என்று அவர்களும் மறுத்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தத்தில் அல்லாஹ் தந்த தீன் என்பது குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் மட்டுமாகும். குர்ஆனிலோ சஹீஹான ஹதீஸிலோ உது உட்பட இது போன்ற நல்லமல்களை செய்ய முற்படுகின்ற ஒரு முஸ்லிம் உது செய்ய ஆரம்பிக்கின்றேன் என்று மனதிலே நினைப்பது, நாவினால் கூறுவது, இப்படி ஏதேனையும் அல்லாஹும் தூதரும் கூறியிருக்கின்றார்களா என்றால் அப்படி கிடையாது. நீங்கள் குறிப்பிட்ட சஹீஹ் புகாரியிலே முதலாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ், இந்த ஹதீஸிலே நல்லமலை செய்யும் போது அதனை செய்கின்றேன் என்று நினைக்கும்படி கூறுகின்றதா, அல்லது நாம் தெளிவாக கூறியது போன்று எந்த நல்லமலை செய்தாலும்
அல்லாஹுக்காக இதனை செய்கின்றேன் என தூய்மைப்படுத்தும்படி கூறியிருக்கின்றதா என்பதை கவனியுங்கள். சஹீஹ் புகாரியிலே முதலாவது ஹதீஸ் என்ன கூறுகின்றது? அந்த ஹதீஸை தெளிவுபடுத்துகின்ற முஸ்னத் அஹ்மத் உட்பட பல்வேறு நூல்களில் உள்ள ஹதீஸ் என்ன கூறுகின்றது? முதலிலே முஸ்னத் அஹ்மதில் உள்ள ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ். இப்னு ஹிப்பான் உட்பட பல்வேறு நூல்களிலே இந்த ஹதீஸ் ஹசன் தரத்திலே காணப்படுகின்றது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? சலாசுன் லா யுகில்லு அலைஹின்ன சதுரு முஸ்லிம். ஒரு முஸ்லிமுடைய நெஞ்சம் 3 விடயங்களிலே மோசடி செய்யாது. முதலாவது விடயம் இஹ்லாசுல் அமலிலில்லாஹ். ஒட்டுமொத்த அமல்களையும் அல்லாஹுக்காக இஹ்லாஸ் தூய்மைப்படுத்துவது என்றுதான் நபி அவர்கள் கூறினார்கள். நியத்து வைப்பது என்று கூறவில்லை. நியத் என்றால் உள்ளத்திலே எழக்கூடிய எண்ணமாகும். தெளிவான சிந்தனையுள்ள ஒரு மனிதன் ஒரு வேலையை செய்கின்ற போது நியத் என்ற எண்ணம் தானாகவே அது உள்ளத்தில் எழுகின்றது. புதிதாக நாம் ஏற்படுத்த வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அதே நேரம் எண்ணங்கள் மோசமானதாகவும் நல்லதானவையும் இருக்கும். எனவேதான் நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே நல்லமல்களின் போது நியத்து வையுங்கள் என சொல்லுவதற்கு பதிலாக உண்மையான ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் 3 விடயங்களில் அவன் மோசடி செய்ய மாட்டான். அதில் முதலாவது, ஒட்டுமொத்த அமல்களிலும் எண்ணத்தை அவன் தூய்மையாக்கி கொண்டிருப்பான். அப்படி இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் அருளால் வஹியிலிருந்து மார்க்கம் கற்று வஹியை தெளிவாக போதிக்கின்ற நாமும் நபி அவர்களுடைய தெளிவான வழிகாட்டலை கூறுகின்றோம். எனவே இந்த மதுஹபுகளிலே எழுதப்பட்டிருப்பவை ஒவ்வொரு நல்லமலுக்கும் எண்ணம் கட்டாயமானது. இன்னும் சில மதுஹபிலே நாவினால் அதனை கூற வேண்டும் என்றெல்லாம் கூறியிருப்பது எந்த ஹதீஸிலும் கிடையாது, எந்த குர்ஆன் வசனத்திலும் கிடையாது. எனவே உது உட்பட நல்ல அமல்களிலே அல்லாஹுக்காக இதனை நான் செய்கின்றேன் என்று எண்ணத்தை தூய்மைப்படுத்துவது ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக இதனை செய்ய வேண்டும் என்பதை இந்த முஸ்னத் அஹ்மதிலே எம்மிடம் இருக்கும் மென்பொருளில் 13350வது இலக்கத்தில் காணப்படுகின்றது. இந்த விடயத்தை தான் சஹீஹ் புகாரியில் உள்ள அந்த முதலாவது ஹதீஸ் கூறுகின்றது. இப்போது அந்த ஹதீஸை படியுங்கள். தப்பும் தவறுமாக மிக பெரும்பாலானவர்கள் கருத்து கொடுக்கின்ற இந்த ஹதீஸ் நல்லமல்களின் போது உள்ளத்திலே எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்று இருக்கின்றதா? ஹிஜ்ரத் என்ற மிகச்சிறந்த நல்லமலை உலக நோக்கத்திற்காக ஒருவன் செய்தால் அவனுடைய உலக நோக்கம் நிறைவேறுமே தவிர அல்லாஹ்விடம் அதற்கு கூலி கிடைக்காது என்று இந்த ஹதீஸ் சொல்லுகின்றதா? ஹதீஸை பாருங்கள். இன்னமல் அமாலு பின்னியாத். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டவையே ஆகும். ஒரு மனிதன் எதனை நாடுகின்றானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். எனவே யாருடைய ஹிஜ்ரத் உலகத்தில் ஏதேனும் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக அவன் ஹிஜ்ரத்து செய்தால், அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக தனது ஊரை துறந்து வேறொரு ஊருக்கு அவன் ஹிஜ்ரத்து செய்கின்றான் என்றால், அவன் எதற்காக ஹிஜ்ரத்து செய்தானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். ஒவ்வொரு அமலிலும் எண்ணம் ஏற்பட வேண்டும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்களா? ஒவ்வொரு அமலும் எண்ணங்களை கொண்டுதான் கூலி கொடுக்கப்படும் என்று கூறுகின்றார்களா? எனவே இந்த 2 ஹதீஸ்களின் ஒளியிலும்
எண்ணங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பது சஹீஹான ஹதீஸில் வஹீயின் வார்த்தையில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே ஒவ்வொரு நல்லமலுக்கும் நிபந்தனை அல்லாஹ்வுக்காக அதனை செய்கின்றேன் என்று தூய்மைப்படுத்த வேண்டும். தெளிவான சிந்தனையோடு உது செய்ய செல்கின்ற ஒரு மனிதர் நான் உது செய்ய போகின்றேன் என்று எண்ணத்தை ஏற்படுத்துவதோ நாவினால் அதனை கூறுவதோ இஸ்லாத்திலே எந்த ஆதாரமும் இல்லாத ஹதீஸை தப்பும் தவறுமாக புரிந்தவர்களுடைய ஆதாரமற்ற ஒரு கூற்றாகும். ஒவ்வொரு நல்லமலையும் அல்லாஹ்வுக்காக தூய்மைப்படுத்துவதுதான் ஒரு முஸ்லிமின் கடமை என்பதை இந்த ஹதீஸ்கள் எமக்கு தெளிவுபடுத்துகின்றன.